ஆரஞ்சு மீனா இருக்கும். இப்போ இருட்டா இருக்குல்ல, இதான் சின்ன மூட்டத்துல இருக்கும். மீன் ஏழை விட்டுருக்காங்க. மீனெல்லாம் பார்க்கணும். இங்க நிறைய டிராபிக் வண்டி ஆகும். பாருங்க, ஒன்றும் தெரியல. சின்ன மூட்டம் 7 மணி 7:30க்கு இங்கே நிற்கிறோம். ஆனால் ஏழை விட்டுட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு மீன் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைம்ல வர்றது. ஏன்னா எப்போதுமே எங்கள் மச்சான் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த ஊரில் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேரை சொல்லி நாங்கள் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டுக்குறோம் காய்ஸ். ஓகே, இப்போ சுனாமி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன கடல் மாட்டா, அவங்க ஊருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்படியா மழை வரணும்? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் முட்டை வந்திருக்கோம், சின்ன முட்டை வந்திருக்கோம். இப்படியா காய்ச்சி மழை வரணும்? 7:30க்கு வந்திருக்கோம். மழை ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மீன் தான் வாங்கினோம். ஏன்னா இது வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அங்கே உள்ளவங்க, அதாவது சின்ன மூட்டத்தில் இருந்தவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ தான் இந்த மீன் வாங்கினோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 9-9:30க்கு மேலே போனால் இன்னும் நல்லாவே மீன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மீனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்துன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 மீன். அதுக்கப்புறம் இந்த மீன் வந்து அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு ஏலத்தில் எடுத்து கொடுத்தது இந்த மீன். இது வந்து நாங்கள் வெலை மீன் வேணும்னு கேட்டோம். பட் வெலை மீன் வந்து எடுக்க முடியாதனால அவங்க ஏலம் விட்டதுல அவங்களுக்கு இந்த 2 மீன் வந்ததுனால எங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போனாங்க. அவ்வளோ பாசம் சின்ன முட்டைக்காரங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரீயா கொடுத்தாங்க. யா.